மோனே நீ எதுக்கு முகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும்டா. தம்பி ஜோசப் விஜய், மோனே நீ கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும்டா. அதுதான் அவ்வளவு நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் உங்களை அடிச்சு ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 பேரும் இலவசத்துக்காக இருக்கிறாங்க. நீங்க நம்பகத்தன்மையற்றவர். நீங்க இனத்தை அழிச்ச ராகுல் காந்திக்கு ஆளு. ராகுல் காந்தி கூட தான் நீங்க நிப்பீங்கிற அடிப்படையில நீங்க எவ்வளவோ காம்ப்ரமைஸ் முயற்சி பண்ணதும் பாசிச கருத்து சொன்னா முஸ்லீம் படத்தை பார்க்க மாட்டானோ, ஸ்டாலின் மாதிரி ஒரு கருத்தை போல்டா சொன்னா விஜய்க்கு நடவடிக்கைகள், அம்பலங்கள் எல்லாத்தையுமே நாம தான் இது பண்ணுவோம். என்னமோ சொல்லுவோம், எனக்கு 60 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு 2 நாள்ல ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. அன்பு இக்னைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த விதமான அரசியல் செய்திகளாக இருந்தாலும் சரி, தரவுகளாக இருந்தாலும் சரி, குறிப்பா கருத்து கணிப்புகள்ல களத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கிட்ட ரொம்ப தெளிவா முன்வைப்பதில் இவர் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு RT சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சார். களம் 2026 நிறைய மாறுதல்களை நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமா சந்திச்சிட்டு இருக்கு. இதுல புது பிளேயரா இருந்து நான் தான் கிங் மேக்கர்லாம் கிடையாது, நான் தான் ஸ்ட்ரெயிட்டா கிங்னு சொன்னப்பட்ட தாவேகாவின் தலைவர் விஜய் மீண்டும் சினிமாவுல நடிக்க போறாரா? இது நீங்க இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி வச்சுக்கிடுங்க. கவுண்டமணியா என்ன பாத்துக்கிடுங்க. தம்பி விஜய, ஜோசப் விஜய இவரு செந்திலாட்டு பாத்துக்கிடுங்க. கவுண்டமணி செந்தில் காமெடியில அப்போ கவுண்டமணி சொல்லுவார், டே நீ ஒவ்வொன்றுக்கும் எதுக்கு எப்படி வருவான்னு எனக்கு நல்லா தெரியும்டா மோகனேன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரிதான் விஜய் எதுக்கு எப்படி நிற்பாருங்கிறத நான் மட்டும்தான் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். மீண்டும் அவர் நடிப்பாருங்கிறத நான் ஒரு 100 வீடியோவிலையாவது சொல்லியிருப்பேன். அதுக்கு நான் சொல்லக்கூடிய காரணங்கள் இதெல்லாம் சீமானுக்கு சாதகமாட்டு வரும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் தமிழ்ல இருந்து பிறந்ததான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சீமான் கமல்ஹாசன் சொன்னாரு. அதுக்கு சீமான் ஆமா அண்ணன் கமல்ஹாசன் சொன்னது சரிதான்னு சொன்னாரு. கமல்ஹாசன் அதனால கர்நாடக திரையுலகத்தாரால பெரிய பாதிப்புக்குள்ளானாரு. விஜய் அதை பற்றி பேசவே இல்லை. அது நடிகராட்டு பேசல, ஒரு அரசியல்வாதியாட்டு தமிழன்னு சீமான் களத்துக்குள்ள நிற்கும் போது இவரும் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடங்கள கருத்து சொல்லணுமா வேண்டாமா? கருத்தே சொல்லல. திமுக நெஹ்ருவை வச்சு இது கமல்ஹாசன் சொல்றது சரிதாங்கிறத சொன்னாங்க. இவர் எந்த கருத்துமே அதை சொல்லல. ஏன் இவரு சொல்லலைன்னா, இவரு அதுல கருத்து சொன்னா நாளைக்கு இவருக்கு ஒரு பேன் சவுத் இந்தியா மார்க்கெட் இருக்கு. இவருக்கு அந்த மார்க்கெட்ல கேரளாவில படம் ஓடாது, மலையாளத்தை குறை சொல்லிட்டாருமா. ஆந்திராவில, தெலுங்கானாவில படம் ஓடாது, தெலுங்க குறை சொல்லிட்டாம்பா. கர்நாடகாவில படம் ஓடாது. கமல்ஹாசனுக்கே அவங்க விரட்டின்னு விரட்டும் போது இவர் அதை சொன்னாருன்னா அந்த நிலைமை தான் இவருக்கு வரும். ஸோ இவர் அதுல கருத்து சொல்லாமலே இருந்தார். அப்ப நான் சொன்னேன், தம்பி ஜோசப் விஜய் மீண்டும் நடிப்பாரு, அவர் படம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் ஓடணும், அதுக்காகத்தான் இதுல கருத்து சொல்லலைங்கிறத நான் சொன்னேன். தம்பி மோனே நீ எதுக்கு எப்படி நடிப்பேன்னு எனக்கு தெரியும்டா. ஒன்னா நீ 3வது சக்தின்னு பொய்யா பிராடா உள்ளாட்சி தேர்தலில் மோசடியா செய்தி கொடுத்து வரும்போதே நாங்க எங்க டீம் தம்பி ரிஷி போன்றவங்க எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அதுல நாங்க இவரோட மோசடித்தனங்களை தெளிவா நாங்க கண்டுபிடிச்சு அடிப்போம். அந்த இடத்துக்குள்ள மீண்டும் நடிப்பாருங்கிறத சொன்னோம். அடுத்தால பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சீமான் உயர்த்தி கொடுக்கணும். பிரியாரிட்டி ரெசர்வேஷன் டு அருந்ததியர் தப்புன்னு சொன்னாரு. இதுல ஸ்டாலினே 100 விழுக்காடு அருந்ததியர் ஓட்ட ஈரோடு கிழக்குல கன்சால்டேட் பண்ணாரு. கூடவே நாயுடு, போயர் ஓட்டர், அந்த பிற தெலுங்கு சமூக மக்கள் ஓட்டையும் கன்சால்டேட் பண்ணாரு. சீமான் மீண்டும் அதை சொல்லும் போது இது பற்றி விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? எடப்பாடி கூட ஜெயலலிதா முடிவை தூக்கி போட்டுக்கிட்டு பிரியாரிட்டி ரெசர்வேஷன் சரின்ட்டாரு. பிரியாரிட்டி ரெசர்வேஷன் கொண்டு வந்த கலைஞர் கருணாநிதியை தெய்வமா அருந்ததியர் மக்கள் கும்பிடுறாங்க. விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்டோம். இதுலயும் விஜய் நிலைப்பாடு சொல்லல. ஏன்னா இது நிலைப்பாடு சொன்னாருன்னா மடிகாஸ் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளாவில் படத்தை பார்க்க மாட்டான். இல்ல சீமானுக்கு சீமான் நிலைப்பாட்டுக்கு எதிராக சொன்னாருன்னா பரையர் தேவேந்திர குல வேளாளர் படத்தை பார்க்க மாட்டான். சோ படம் முக்கியம், வசூல் முக்கியம். அதனாலேயும் அவரு
இந்த இடத்துக்குள்ளேயும் கருத்து சொல்லலை. இண்டோ பாக் வார்ல வந்து மு.க. ஸ்டாலின் டெல்லி முதல்வர் அவங்க ராணுவத்துக்கு ஆதரவா செயல்பட்ட மாதிரி மு.க. ஸ்டாலினும் ராணுவத்துக்கு ஆதரவா செயல்பட்டார். நானே அதை அண்ணா சைனீஸ் அக்ரஷன்ல திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட மாதிரி ஸ்டாலின் பண்றதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னேன். சீமான் அவருக்கு நிலைப்பாட்டை சொன்னார். கொஞ்சம் கடுமையான நிலைப்பாடு தான், எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைப்பாடுனாலும் கூட அவர் துணிச்சலா அவருக்கு நிலைப்பாட நதி நீர் உலகத்துக்கே பொதுமையானது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவரு முன் வச்சாரு. விஜய் இதுல கருத்தே சொல்லல. ஏன்னா கருத்து சொன்னா முஸ்லீம் படத்தை பார்க்க மாட்டானோ, ஸ்டாலின் மாதிரி ஒரு கருத்தை போல்டா சொன்னா, இந்திய ராணுவத்துக்கு ஆதரவான ஒரு கருத்தை சொன்னா முஸ்லீம் படத்தை பார்க்க மாட்டானோ என்கிற லெவல்ல அவர் கருத்து சொல்லல. சீமான் மாதிரி ஒரு கருத்தை சொன்னா அது தேசபக்தர்கள் எதிராக போயிருவாங்களோங்கிறதுல அதுலயும் விஜய் கருத்து சொல்லல. காரணம் சினிமா வசூல் தான் அவருக்கு முக்கியம். அடுத்தால திருப்பரங்குன்றம் விவகாரம், அந்த விவகாரத்திலையும் விஜய் கருத்து சொல்லல. கருத்து சொன்னா முஸ்லீம் அல்லது இந்து ஏதாவது ஒரு தரப்பை வந்து பயக்க வேண்டியது இருக்கும். அவங்க ஒரு தரப்பு படத்தை பாக்குறத நிறுத்திடுவாங்களோ அங்க அடிப்படையில அவரு கருத்தை சொல்லல. இன்னும் சொல்ல போனா விஜய் மீண்டும் நடிப்பாருங்கிறத சொன்னது நான் ஒருத்தன் தான். அதுலயும் அவரோட கடைசி படங்கிறதே அந்த படத்துக்கான ஒரு மார்க்கெட்டிங் தான். அந்த படத்தை காலி பண்ணது காங்கிரஸுக்கு ஆளுங்கிறதுக்காக பாஜக டெல்லி தலைமை தான் சிபிஎஸ்இ காலி பண்ணிச்சு. காலி பண்ணி ஒரு 70 நாள் வரை அவர் பாஜக கிட்ட சமரசம் தான் பேசினாரு. யார் யாரெல்லாம் வச்சு எப்படியெல்லாம் சமரசம் பேசினாருன்னு எனக்கு தெரியும். இவர் நம்பகத்தன்மையற்றவர். நாளைக்கு காங்கிரஸிலே சேர்ந்து செல்வ பெருந்தகை மாதிரி தலைவராகலாம். இவர் காங்கிரஸுக்குள்ள சிரஞ்சீவி மாதிரி போயிடுவாரு. இவர் ராகுல் காந்தி ஆளு. அதனால நம்ம ஆட்கள் தமிழிசையோ நயினாரோ அண்ணாமலையோ யார் இவருக்கு ஆதரவா குருமூர்த்தியோ யார் இவருக்கு ஆதரவு வந்தாலும் இவரை நம்பாண்டான். இவர் வந்து ராகுல் காந்திக்கு ஆளுங்கிற கருத்தை நான் வந்து டெல்லி தலைமையில சசிகலா அம்மையார் விஷயத்துல எப்படி நம்ம கரெக்டா சொன்னோமோ அதே மாதிரி டெல்லி தலைமையில சொல்லி வச்சிருந்தோம். அதனால டாப்ல வீட்டோ போர் உள்ளவர்கிட்ட நம்ம கருத்து எடுபட்டு, எப்படி சசிகலா அம்மையார் கருத்து பற்றி அவங்க ராகுலுக்கு ஆளுங்கிற நம்ம கருத்து எடுபட்டோ அதே மாதிரி வீட்டோ போர் உள்ளவர்கிட்ட நம்ம கருத்து எடுபட்டு. ஆனா இவரு 3 மாசமா காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு ஆந்திரா ரெட்டியில இருந்து ஆதவ் ரெட்டியில இருந்து பலரை வச்சு பாஜக கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணதுக்குள்ள அனைத்து முயற்சிகளையும் இது செய்தாரு. அதனாலதான் பாசிச பாஜகன்னு சொன்னவர் இந்த ஜனநாயக படத்துக்கு அடி விழுந்த பிறகு பாஜகவை எதிர்க்கிறதே அப்படியே விட்டுட்டாரு. இப்ப அவர் வந்து தன்னை மையமா வச்சு இந்த தேர்தலை நடத்தி காட்டுறதுக்காக இவர் மீண்டும் நடிக்க போறாரு. படத்துக்கு பெரிய பாதிப்புங்கிறத இவர் சொல்றாரு. இந்த பாதிப்புங்கிறத நானும் மறுக்க விரும்பல. ஆனா நீங்க 60 நாளா இந்த பாதிப்பை சரி பண்ணதுக்கு பாஜக கிட்ட எவ்வளவு பேரம் பேசுனீங்க, எவ்வளவு காலில் விழுந்தீங்க. பட் நீங்க நம்பகத்தன்மையற்றவர். நீங்க இனத்தை அழிச்ச ராகுல் காந்திக்கு ஆளு, ராகுல் காந்தி கூட தான் நீங்க நிப்பீங்கிற அடிப்படையில நீங்க எவ்வளவோ காம்ப்ரமைஸ் முயற்சி பண்ணதும் பாசிச பாஜகன்னு சொல்றத விட்டம் பிறகும் நீங்க வந்து இது ஸ்டேட் எலெக்ஷன் தான் பாஜகவை எதிர்காண்டான்னு சொன்ன பிறகும் பாஜக டெல்லி தலைமை உங்களை நம்பகத்தன்மையற்றவர் நாங்க அவர்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணதின் விளைவாட்டு அவங்க உங்ககிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. இப்ப காம்ப்ரமைஸ் பண்ண முடியாம சூழ்நிலை நீங்க அடுத்த கட்ட இதுக்கு நீங்க வாரீங்க. படத்தை வெளியிட்டது யாருன்னு எனக்கு தெரியாது, அது தொடர்பா நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா நீங்க வந்து ஆடு திருடு போகல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டனி ஒரு கிருஷ்ணராவ் காமெடி மாதிரி நீங்க வடிவேல் காமெடி மாதிரி ஒரு 60-70 நாள் இந்த படத்தை பற்றியே பேசாம இருந்தீங்கன்னா எப்படியாவது பாஜக காலில் விழுந்து சமரசம் பண்ணி படத்தை தேர்தலுக்கு முன்ன வெளியிட்டலாம்னு நினைச்சீங்க. அந்த முயற்சி வந்து எடுபடலை. அதனாலதான் இந்த 60 நாள் நீங்க சமரசமா இருந்ததுக்கு முக்கிய காரணம். இப்ப நீங்க வந்து நடிக்க போறங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கிறீங்க. அது சம்பந்தமான செய்தியை வெளியிட்டிருக்கீங்க. ஓகே, வரவேற்கிறேன். நீங்க நல்ல டான்சர், நல்ல ஃபைட்டர், நல்ல என்டர்டெய்னர். நீங்க நடிக்கணும், நீங்க நடிக்கிறத நான் வரவேற்கிறேன். சர்க்கார் படத்தை 3 தடவை நான் பார்த்தேன். சங்கத்துல ஒரு நாள் மார்னிங் ஷோ பார்த்தேன். சத்தியத்துல 2 தடவை பார்த்தேன். ஸோ 3 தடவை நான் சர்க்கார் படத்தை பார்த்தேன். ரொம்ப ஸ்டைலிஷா அந்த படத்துல நடிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா அரசியல் திரை வேறு நிஜம் வேறுங்கிறத நீங்களே நிரூபிச்சிட்டீங்க. சர்க்கார் படத்துல நீங்க இலவசங்களை நீங்க வந்து அந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் போட்டு எரிப்பீங்க. அது வந்து பொதுமக்கள் மத்தியில இலவசங்களுக்கு எதிரான ஒரு பார்வை கொண்ட பொதுமக்கள் மத்தியில அந்த ஒரு பார்வை இருந்து. ஆனா சர்க்கார் படத்துல நீங்க ரீல் ஹீரோவான இலவசத்தை எதிர்த்த நீங்க எரிச்ச நீங்க இன்னைக்கு ரியல்ல வந்து இலவசத்துக்கு ஆதரவா ஸ்டாலின்
எடப்பாடிக்கு போட்டியா நீங்களும் இலவசத்துக்கு ஆதரவா அறிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது நீங்க மக்களை ஏமாற்றக்கூடிய மோசடி வேலையில நீங்களும் ஈடுபட்டுட்டீங்க. நீங்க அந்த படத்துல என்ன சொன்னீங்க? இலவசங்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய மோசடி வேலைன்னு நீங்க சொன்னீங்க. அப்படி சொல்லிக்கிட்டு நிஜத்துல நீங்களும் இலவசம்னு போறீங்க. அப்போ நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் உங்களை அடிச்சு ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 பேரும் இலவசத்துக்காக நிற்கிறாங்க. இலவச எதிர்ப்புங்கிறதுல நான் மட்டும்தான் நிற்கிறாங்க, சீமான் நிற்கிறாரு. இதே மாதிரிதான் தமிழ்ல இருந்து பிறந்தது தெலுங்கு, மலையாளம், கன்னடங்களிலும் சீமான் மட்டும்தான் நின்னாரு. இதே மாதிரிதான் பரையர் தேவேந்திர வேளாளர் 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தினதுல சீமான் மட்டும்தான் நின்னாரு. கவின் ஆணவ படுகொலையில அவர் மட்டும்தான் அதை எதிர்த்து நின்னார். நீங்க ஏன் இதுக்கலன்னா உங்க படத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிற ஒரு ஆசைதான். அதே போலதான் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு திரையில பேசின நீங்க மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவை பற்றி பேசவே இல்லை. காரணம் உங்க படத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிற உங்களுடைய எண்ண ஓட்டம் தான். சோ உங்களுக்கு அரசியலை விட சினிமா தான் முக்கியம். சினிமாவுக்கு பாதிப்பு வரக்கூடிய எதையும் நீங்க அரசியல செய்ய மாட்டீங்க. எந்த இதுலயும் நீங்க நிலைப்பாட்டை எடுக்க மாட்டீங்க. வலமும் போக மாட்டீங்க, இடமும் போக மாட்டீங்க. நடுவில் போய் அடிபடுற வேலையை தான் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி தான் செய்வீங்க. அதுதான் நீங்க தமிழன்னு சொல்லி அஜித்துக்கு எதிராக இது பண்ணவங்க. பெரியாரை நீங்க முன்னெடுத்துறீங்க. பெரியாரை நீங்க முன்னெடுத்தாதான் பிற மொழியாளர்கள் ஆதரவு உங்களுக்கு பெற முடியும். அப்ப தமிழன்னு சொன்னதெல்லாம் சினிமா வசூலுக்காக ஒரு மலையாளி சகோதரர் அஜித்துக்கு எதிராக நீங்க வன்மம் காழ்ப்புணர்ச்சியோட பண்ணின ஒரு மோசடித்தனமான வேலைங்கிறது அதுல எக்ஸ்போஸ் ஆகுது. இப்ப நம்ம ரஜினினாலும் சரி, அஜித்னாலும் சரி, நம்ம இந்தியர்னு பார்க்கக்கூடியவங்க தான். அதுல நமக்கு எந்த மாறுபாடும் கிடையாது. நாயுடு சமூகத்தை சேர்ந்தப்பா ராமச்சந்திர நாயுடு சிஎம் ஆகணும்னு நினைச்ச ஒர்க் பண்ணவங்க தான். 77 சின்ன வயசுல டீனேஜ்ல எமர்ஜென்சி எதிர்ப்புல அவரு மத்திய மந்திரியா தான் இருந்தார். இத்தனைக்கும் கண்டஸ்ட் பண்ணல. சோ நீங்க ஒவ்வொரு இதையும் உங்களுக்கு என்ன லாபம்ங்கிறத பார்த்து நீங்க செயல்படக்கூடியவங்க. இப்பவும் நீங்க சினிமா அரசியல் இதுல லாபத்துக்கு தான் வந்தீங்க. இப்ப சீமான் தெளிவா டிக்ளேர் பண்றாரு. 29 20 ஆண்கள் 20 பெண்கள் 39+1 40 தனிச்சு போட்டியிடுவோன்னு டிக்ளேர் பண்றாரு. நீங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வரலன்னு ஆதங்கத்திலையும் புலம்பலாட்டு காங்கிரஸ் காரங்க, உண்மையான காங்கிரஸ்காரங்க எங்க கூட தான் இருக்கிறீங்கன்னு நீங்க புலம்புறீங்க. அப்போ உங்க நோக்கம் என்ன? சிரஞ்சீவி மாதிரி காங்கிரஸுக்குள்ள நாளைக்கு மெர்ஜ் ஆகிறதுக்கு நீங்க திட்டம் போடுறீங்க. ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஓட்டை கொண்டு போய் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இவரு செல்வ பிறந்தைய மாத்தினாங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வர முடியாதா? காங்கிரஸுக்குள்ள போய் ஏதாவது நமக்கு கிடைக்காதாங்கிற உங்க நோக்கம் தான். உண்மையான காங்கிரஸ் என் கூட இருக்காங்கன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் பேன் இந்தியா கட்சி, பேன் சவுத் இந்தியா கட்சி. அது உங்களுக்கு சினிமாவுக்கும் அது உங்களுக்கு கூடுதல் பலம்னு காங்கிரஸை நீங்க கால்குலேட் பண்றீங்க. அப்போ உங்களுடைய ஒவ்வொரு கணக்கும் லாப நோக்கத்துல உள்ளதுதான். மோனே, நீ எதுக்கு முகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும்டா தம்பி ஜோசப் விஜய். மோனே, நீ கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும்டா. அதுதான் அவ்வளவும் நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா சீமானை ஏமாத்த வந்தீங்க. தம்பி சீமான, என் உண்மையான தம்பி சீமான தம்பி ஜோசப் விஜய் ஏமாத்த வந்தாரு. அப்போ நம்ம அவன் பெரிய ஃப்ராடு, உங்களை ஏமாத்துவான், ஃப்ராடு தனத்துல உச்சம் அப்படின்னு சொல்லும் போதுதான் சீமான் விழிச்சுக்கிட்டு தம்பி வேணா என் தலைமையை ஏத்துக்கன்னு அதை சொன்னாரு. அதே மாதிரி திருமாவளவனையும் உங்களை சிஎம்மா ஏத்துக்க மாட்டாருங்கிறதையும் கருத்தையும் சொன்னேன். சோ இப்படி விஜய்க்கு நடவடிக்கைகள், அம்பலங்கள் எல்லாத்தையுமே நாம தான் இது பண்ணுவோம். என்னமோ சொல்லுவோம், எனக்கு 60 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு 2 நாள்ல ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு என்னென்ன மோசடி பிரச்சாரம் விஜய் சென்ட்ரிக்கா பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணுவாங்க. சீமானும் விஜய் சென்ட்ரிக்காவுல அவ்வளவு மோசடி பிரச்சாரத்தையும், விஜய் ரியல் ஹீரோ நான் தான், விஜயால இலவசங்களை எதிர்த்து பேசுறதுக்கு துப்பு இல்ல, விஜய் இலவசங்களை சொல்லி திரையில அதை எதிர்த்தாலும் நேர்ல பிச்சை எடுக்கிறாரு, நான் தான் அதுல இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்றதுல இருந்து, பிராண்டி விஸ்கி கூடாதுன்னு சொல்லதுக்கு விஜய்க்கு முதுகெலும்பு இல்ல, நான் தான் பிராண்டி விஸ்கி கூடாதுன்னு சொல்றேன். திராவிடத்தை எதுக்கு விஜய்க்கு தைரியம் இல்ல, நான் தான் திராவிடத்தை எதிர்த்து நிற்கிறேன். இந்த மாதிரி விஜய் சம்பந்தப்பட்ட சீமான் ஹீரோவா நிற்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்லி சீமான் விஜய மையமா வச்சு அவர் வளர்வார். அதாவது சீமானை ஏமாத்திரலான்னு விஜயும் ஜான ஆரோக்கியசாமி நாயுடு முயற்சி பண்ணதுல நான் தான் தடுத்தேன். விஜய்க்கு மனசாட்சிக்கு தெரியும், தம்பி ஜோசப் விஜய் உனக்கு தெரியும்பா, நான் தான் தடுத்தேன். இப்பவும் விஜய் சென்ட்ரிக்காட்டு அவங்க பண்ணக்கூடிய எல்லா மாய்மாலங்களையும் சீமான முன்னிறுத்தி, சீமான் தான் காங்கிரஸ், பாஜக, திமுக, அண்ணா திமுக 4 வரையும் துணிச்சலா எழுத்து நிற்கக்கூடிய சுத்த வீரரா நிற்கிறாரு. சீமான் தான் பெர்மனன்ட் லீடரா நிற்கிறாரு. விஜய் தற்காலிக தலைவர், இன்னொரு கமலஹாசன் மாதிரி நிற்கிறாரு. இன்னைக்கு டார்ச் லைட்ல வந்த கமலஹாசன் இன்னைக்கு உதயசூரியன்ல கரைஞ்சிட்டாரு. விசில்ல வரக்கூடிய விஜய் நாளைக்கு கையில கரைஞ்சு போவாரு. அவர் ஒரு தற்காலிகம், புற்றீசல், காளான். சீமான்
மக்கள் ஊழிய நாட்டு தொடர்ந்து ஃபைட் பண்ணக்கூடியவர். குறிப்பா சீமான் வந்து 29லயே நான் தனிச்சு நிப்பேன்னு சொல்றதுல மாற்றுங்கிறதுல உண்மையான தகுதி சீமானுக்கு தான் இருக்கு, விஜய்க்கு இல்லைங்கிறத நாம வெளிப்படுத்தும். மௌனி நீ என்ன டகால்ட்டி பண்ணுவேன்னு கவுண்டமணி செந்தில் மாதிரி உன் டகால்ட்டி எல்லாம் எனக்கு தெரியும்டா, தெரியும் தம்பி, அந்த டகால்ட்டி அவ்வளவுத்தையும் அடிக்கிறதா நம்ம வேலை. இந்த டகால்ட்டியும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். நீ இன்னும் சம்பந்தமா என்ன இதுவும் பண்ணு, அத்தனையும் சீமானுக்கு உண்மையையும் மக்கள் தொண்டருங்கிறதுலையும் ABCD திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள் 4 வரையும் அடிக்கக்கூடிய வீரமும் துணிச்சலும் பிரபாகர மகன் சீமானுக்கு தான் இருக்குது. நாளைக்கும் தனிச்சு போட்டியோட துணிச்சல் சீமானுக்கு தான் இருக்குது. விஜய் மோசடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் வியாபாரி, பச்சோந்தி, தற்கூரி கோமாளி எல்லாம் இல்ல, அரசியல் வியாபாரி, பச்சோந்தி மோசடிக்காரங்கிறத அம்பலப்படுத்துவோம். இது கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி தான் போகும். மீண்டும் நீ செந்தில் மாதிரி என்னென்னலாம் பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும். அவ்வளவு வேலையும் நாங்களும் முறியடிக்க முடியும். ஸோ விஜய் நடிப்பாருங்கிறத ஏற்கனவே டிக்ளேர் பண்ண நான் தான். என்னோட எல்லா வீடியோ பார்த்தாலும் தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்னும் விஜய் சீமான் கம்பாரிசன்ல விஜயை வந்து காலி பண்றதும் நாங்க தான்.